சென்னையில் ஆன்லைன் விளையாட்டில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த காவலர் ஒருவர் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகன் பிறந்து 1 மாதமே ஆன நிலையில் கடன் நெருக்கடியால் விபரீத முடிவெடுத்ததன் பின்னணி என்ன? தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான விஸ்வநாத். இவர் சென்னையில் உள்ள KK நகர் காவல் நிலையத்தில் நீதிமன்ற காவலராக பணிபுரிந்து வந்தார். விஸ்வநாத்தின் மனைவிக்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. மகன் பிறந்த உற்சாகத்தில் மொத்த குடும்பத்தினரும் மகிழ்ச்சியில் இருந்துள்ளனர். வேலை நிமித்தமாக பரங்கிமலையில் தண்டுவா நகரில் உள்ள வாடகை வீட்டில் கடந்த 1.5 ஆண்டுகளாக காவலர் வசித்து வந்தார். இந்த நிலையில் விஸ்வநாத்தை பார்க்க அவரது நண்பர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர். வீட்டில் உட்புறமாக கதவு தாழ் போடப்பட்டிருந்தது. பல முறை தட்டியும் கதவு திறக்கப்படாமல் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த நண்பர்கள் ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் எட்டி பார்த்துள்ளனர். அப்போது உள்ளே காவலர்கள் தூக்கில் தொங்கியபடி கிடந்ததைக் கண்டு ஆடிப்போய் உள்ளனர். இது குறித்து பரங்கிமலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர். அங்கு தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்த விஸ்வநாதனின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் விஸ்வநாதன் ஆன்லைன் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தது தெரியவந்தது. ஆன்லைன் விளையாடி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வேட்கையில் சம்பாதித்த பணத்தையெல்லாம் இழந்ததாக கூறப்படுகிறது. எப்படியாவது இழந்த பணத்தை மீட்டுவிட வேண்டும் என்ற நண்பர்களிடமும் கடன் வாங்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடிக்கு தள்ளியதாக தெரிகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானவர் விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆன்லைன் விளையாட்டால் ஏற்பட்ட கடன் நெருக்கடியால் தான் காவலர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பணியாற்றி வந்த காவலர் தனது உயிரை மாய்த்து கொண்டதால் 1 மாத பச்சிளம் குழந்தையுடன் அவரின் மனைவி நிர்கதியாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது குடும்பத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.